ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 31 டிசம்பர் 2023. இந்த ஆண்டினுடைய கடைசி நாளுக்கான அவ்யக்த சமிக்ஞையின் பாயிண்ட்ல பாபா நமக்கு எதை பற்றி சொல்றாருன்னு தெரிஞ்சுப்போம். अभी समय की बचत, संकल्पों की बचत, शक्ति की बचत, ये योजना बनाकर बीच बीच में बिंदु रूप की स्थिति में रहने का अभ्यास बढ़ावो. இப்பொழுது நேரத்தை மிச்சப்படுத்துவது, எண்ணங்களின் சேமிப்பு, சக்தியின் சேமிப்பு, அதாவது நேரம், எண்ணங்கள் மற்றும் சக்திகளின் சேமிப்பு, இதற்கான திட்டத்தை தீட்டி இடையிடையிலே புள்ளிரூப நிலையில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். நம்முடைய பொன்னான நேரத்தையும் நம்முடைய சங்கல்பங்களினுடைய சக்தியையும் பொதுவாகவே ஆத்மாவினுடைய மற்ற சக்திகள் எல்லாவற்றையுமே சேமிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றார். அந்த பிளான்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இடையிடையில காரியங்கள் செய்வதன் இடையிடையிலே சில வினாடிகள், அது ஓரிரு வினாடிகள் இப்படி எடுத்துக்கிட்டு புள்ளி ரூப நிலையினுடைய பயிற்சியை அதிகப்படுத்திக்கணும். इस स्थिति में रहने से कोई भी ईविल स्पिरिट व ईविल संस्कार का फोर्स आपके ऊपर वार नहीं करेगा. இந்த ஸ்திதியில இருப்பதன் மூலமாக பாபா என்ன சொல்றாருன்னா, ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய, அதாவது தவறான நோக்கத்தோட வருகின்ற ஆவிகள், அல்லது நம்ம உலகத்தில் எப்படி நம்ம பிசாசு பூதம் என்றெல்லாம் சொல்கிறோம், அதனுடைய அர்த்தம் என்ன? தவறான நோக்கத்துடன் சுற்றுகின்ற ஆத்மாக்கள். அந்த தாக்கத்தில் இருந்தும், ஈவில் சமஸ்காரங்கள் என்ற தீய சமஸ்காரங்களினுடைய வேகத்திடம் இருந்தும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். அது நம்மோட சண்டை போட முடியாது, நம்மை தாக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான கடுமையான விஷயங்களிலிருந்து நம்மையே நாம் பாதுகாத்துக்கிறதுக்காக பாபா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, காரியங்கள் செய்யும் பொழுது இடையிடையில ஒரு சில வினாடிகளாவது புள்ளி ரூப பயிற்சியை செய்யுங்க. இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆப்கா ये சக்தி ரூப் ஈவில் ஸ்பிரிட் को भी मुक्त करेगा. உங்களுடைய இந்த சக்தி நிறைந்த ரூபம் வந்திருக்கின்ற, அதாவது உங்களை தாக்க வந்திருக்கின்ற அந்த தீய சக்தியை கூட, அல்லது தீய ஆத்மாவை கூட விடுவித்து விடும். உங்களை தாக்க வந்திருக்கின்ற தீய சக்தியை அல்லது தீய நோக்கத்தோடு வந்திருக்கின்ற ஆத்மாவையும் கூட உங்களுடைய சக்தி நிறைந்த ரூபமானது விடுவித்து விடும். லேக்கின் उनों का सामना करने के लिए आप अपनी समस्याओं से ही मुक्त बनो. ஆனால் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். நாம எப்ப நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவர்களாக ஆவோமோ, அப்ப பாபா என்ன சொல்றாரு, அந்த மாதிரி நம்மை எதிர்கொண்டு தாக்க வருகின்ற அந்த தீய ஆத்மாக்கள், ஈவில் ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். நன்றி பாபா. இந்த மாதத்தினுடைய அவ்யக்த சமிக்ஞை இந்த கருத்தோட நிறைவு பெறுகின்றது. அனைவருக்குமே இனிமையிலும் இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சாந்தி.